हम प्रभु को தமிழில் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி நாட்கள் தேவன் நம்மளை நன்மைக்காகவே எல்லாம் நம்மளை நமக்கு நன்மையாகவே மாற்றியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிடுக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சண்டை வழக்கு வழக்கு எல்லாமே மாறும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் அந்த குடும்பத்தில் இறங்கும்போது, அந்த குடும்பத்தில் நான்கு திசைகளிலும் அந்த குடும்பத்தில் செயல்படும் போது இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எந்த சக்திகளும் மேற்கொள்ள மாட்டாது. அதுதான் பிரியமானவர்களே, கர்த்தர் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல யாத்திராகமம் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அவர் அழிப்பாராம். எகிப்து தேசத்தை அவர் அழிப்பாராம். அந்த அழிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வாதை வராதாம். அதை தடை பண்ணுவாராம். ஏன்னா எகிப்து தேசத்தில் அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களை அந்த நாட்களில் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவங்கள கானான் தேசத்தின் பக்கமாக கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் கூட அநேகர் பேர்கள் என்ன செஞ்சாங்க, பாவம் செய்து விழுந்து போனாங்க. நாம் பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்துல அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய இரத்தம் இருக்க வேண்டும். இரத்தம் என்றால் அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்துக்கு நாம் உடந்தையாக இருக்கிறோம். அதனால தான் அந்த இரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், நம்மளுடைய எல்லா செயல்களிலும் இருக்க வேண்டும். நாம் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் நான் சாகிறேன். அனுதினமும் அவர் என்ன அனுதினமும் சாகிறாராம். அனுதினமும் என்னன்னா அது நினைத்து என் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அவருக்காக நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், நானும் அவருக்காக இரத்தம் சிந்துகிறேன், அவருக்காக நானும் இன்றைக்கு நான் அவருடைய வழிகளிலே நடக்கிறேன். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய வழிகளில் இயேசுனுடைய வழிகள் நடக்கிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களை. இந்த குடும்பத்தை இந்த உலகத்தில் பலவிதமான தோற்றங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தை கணித்து உலகத்தை பார்த்து நீங்கள் செயல்படாதீர்கள். உலகத்திலே எல்லாமே அழிந்து போகும். எல்லாமே உலகத்தில் எல்லாம் உண்டாக்குனது எல்லாம் அழிந்து போகும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காதீங்கள். இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் நமக்காக வருகிறவராக இருக்கிறார். எந்த நேரத்திலும் நமக்காக அவர் வருகிறார். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 13வது மார்க்கு 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மார்க்கு பிரியமானவர்களே 13:32 என்ன படிக்கிறோம் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். யாருக்குமே தெரியாது. அவர் எந்த நேரத்தில் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்புகிறாரோ அப்போதான் தெரியும், அப்பா என்ன அனுப்புகிறார், நான் போகிறேன். அவர் இந்த உலகத்தில் சொந்த குமாரனை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் கூட என் பிதாவையும் என்னை அனுப்பியிருக்கிறார்.
நான் போகிறேன் அப்படின்னு அவர் வந்து இறக்கப்பட்டார். அப்படி என்ன பண்ணார்? அவர் வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். இன்றைக்கி அப்படி தான் இருக்கணும். தகப்பனுக்கு பிள்ளைங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை, அப்பா என்ன அனுப்புகிறார், நான் போகிறேன். அப்பாவுடைய அடிச்சொடியில் நடக்கணும், அப்பாவுடைய வழிகளில் நடக்கணும். இன்றைக்கி அப்பாவுடைய வழிகளில் நடக்காத பிள்ளைங்களெல்லாம் தாறுமாறாக போய்கொண்டு, தாறுமாறாக சிதறி போய்கொண்டிருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து யாருடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறார், யாருடைய எங்கே உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் பிதாவினுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்கும்போது வலது பாசத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அப்பாவுடைய வலது பாசத்தில் உட்காந்துருக்காங்க பிள்ளைங்க. சரிதா? அப்படி நீ கீழ்ப்படியணும். இதை பந்து பண்ணு, இதை பந்து இந்த பாசனை கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, அவரை சுத்தமாக அவர் அப்படியே தாங்கி பிடிக்கிறார். கர்த்தர் அவங்கள அன்பு செலுத்துகிறார். அந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, ஒரு மனுஷனும் என்ன தெரியும். அதான் என்ன சொல்லுது பாருங்கள். இதில் பார்க்கிறோம் 36 கடைசி வசனம். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிற வேளையில் தூங்குறாங்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் தூங்குறாங்க? தூங்குனா பிடிச்சிருவான், சாத்தான் பிடிச்சிருவான். தூக்கம் இன்னைக்கு தூங்கி முழிக்கிறாங்களா? என்ன நடக்குது? தூங்கும்போது கலையை வளைச்சிட்டு போயிடுவான். தூங்காதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அதான் தூங்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம தூங்கக்கூடாது பிரியமானவர்களே. நாம் தூங்காதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தூங்கும்போது நீங்கள் தூங்குறீங்க, அவன் வந்து பார்க்கக்கூடாது, தூங்குறத பார்க்கக்கூடாது. அதான் சொல்கிறார். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சரீரம் தூங்குது, ஆத்மா வீழ்த்திருக்கு. இன்னைக்கு அப்படியே தூங்கி விழிப்பாங்க. சுத்தமாக அந்த குடும்பம் நஷ்டமடைஞ்சிடும். ஆவியில் ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைபிள் தியானம் இல்லை, சபையில் ஒழுங்கு இல்லை, சபையில் கீழ்ப்படிதில்லை, இப்படியெல்லாம் இருப்பாங்க சில பேர். இருக்கும்போது அந்த குடும்பம் உடையும். இதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் வர சுத்தமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்துல என்னுடைய ரத்தம் இருக்கட்டும். அப்போ உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகளை எல்லாம் நான் மாற்றி உங்களை என்ன பண்ணுவேன்? நான் வரும்போதே நான் ஆயத்தப்படுத்துவேன், நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி இந்த உலக பிரகாரம் நடக்காதீங்க. இந்த உலக பிரகாரம் இச்சையில், எல்லாம் மோசத்தில் இச்சையில் விழுந்து போகாதீங்க. சத்ருவானவன் எந்த நேரத்திலும் வகை தேடுகிறான். அவன் கஞ்சிக்கிற சிங்கம் போல வீழ்க்கலாம் என்று வகை தேடுகின்றான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பிரியமானவர்களை. இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்துக்கொள்ள ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்காக நாம் இன்றைக்கி ஆயத்தமாக இருப்போமா? நாம் ஜெபிப்போம். கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, ஆவியானவரே, அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தானத்தை நீர் கொடுத்து, நல்ல ஸ்தானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஜெபத்திலையும் உபவாசத்திலும் உறுதியாக இருக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக நீர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவீராக. சத்ருவானவன் எந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வரங்கள், நீங்கள் கொடுத்த அபிஷேகம் எல்லாம் நிரம்பி வழியட்டும் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில். அப்பா, எந்த சத்துருக்களும் மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே அந்த அபிஷேகம் பாதுகாக்கும், அந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். அந்த அபிஷேகம் பொய் அல்ல, அது சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை அப்படியாக எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது தகப்பனே. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஜனங்கள் எப்படிப்பெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விடாதபடி ரொம்பவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக ஆண்டவரே
உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பலனடையுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயமாகிய சரீரமாகிய சதையில் எழுதுங்கள். அப்படி உங்களுக்கு எப்போதும் இந்த வசனம் உங்களுடைய சரீரத்தில் எப்போதும் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.